முனிவரின் உபதேசம் வாழ்க்கை எனும் மகா ரகசியம். அந்த பெரிய ஆலமரத்தின் அடியில் ஞானமே உருவாய் அமர்ந்திருந்தார் அந்த மகாமுனிவர். அவரைச் சுற்றி ஊர் மக்கள் திரண்டிருந்தனர். ஒவ்வொருவர் முகத்திலும் ஒருவிதமான கவலை, குழப்பம், பயம். கூட்டத்திலிருந்து ஒருவன் எழுந்து, சுவாமி, எவ்வளவு உழைத்தாலும் கையில் காசு தங்க மாட்டேங்குது. பொழுது விடிந்தால் கடன்காரன் பயம், வீட்டில் சண்டை, நிம்மதியே இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதறினான். முனிவர் மெல்ல கண்களை திறந்து அங்கிருந்தவர்களை ஒரு கணம் பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு அமைதி இருந்தது. அவர் பேசத் தொடங்கினார். மக்களே, நீங்கள் பணத்தை தேடி ஓடுகிறீர்கள். ஆனால் பணம் எங்கே தங்கும் தெரியுமா? எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கேதான் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள். ஒரு வீட்டில் செல்வம் பெருக வேண்டுமென்றால் முதலில் அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் மன நிறைவோடு இருக்க வேண்டும். எந்த வீட்டில் பெண்கள் அழுது கொண்டே இருக்கிறார்களோ அங்கே எவ்வளவு சம்பாதித்தானும் அது ஓட்டைப்பானையில் ஊற்றிய நீர் போலத்தான் ஊடிப்போகும். முதலில் உங்கள் வாசலை கவனியுங்கள். விடியற்காலையில் உங்கள் வீட்டு வாசல் சுத்தமாக இருக்க வேண்டும். அங்கே மகாலட்சுமி வந்து தங்குவாள். உங்கள் வீட்டுக்கு முன்னால் யாராவது பசியோடு வந்தால் இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கையில் காசு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு வாய் தண்ணீர் கொடுங்கள். இன்சொல் பேசுங்கள். அந்த ஒரு சொல்தான் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமையை விரட்டும் மருந்தாகும். வாழ்க்கையில் ஒரு நாளை எப்படி தொடங்க வேண்டும் தெரியுமா? காலையில் எழுந்ததும் இன்னைக்கு யாரு வந்து காசு கேட்பாங்களோ என்று பயத்தோடு எழாதீர்கள். இறைவா, இந்த நாளை எனக்கு பொறுத்ததற்கு நன்றி. இன்று என்னால் முடிந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு எழுங்கள். நீங்கள் பயத்தோடு எழுந்தால் அந்த நாளே உங்களுக்கு பயமாகத்தான் முடியும். நம்பிக்கையோடு எழுந்தால் வழிகள் பிறக்கும். கடன்காரன் உங்கள் வாசல் தேடி வருகிறானா? பயந்து ஓடிப்போய் ஒழிந்து கொள்ளாதீர்கள். அவரிடம் நேராக சென்று பேசுங்கள். உன் பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், விரைவில் தருகிறேன் என்று உண்மையாக சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாக இருந்தால் இறைவன் அந்த பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். பொய் சொன்னால் இருக்கிற காசும் காணாமல் போகும். பலர் கேட்கிறார்கள், சாமி, நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம், ஆனால் பலன் இல்லையே என்று. உழைப்பு மட்டும் போதாது மகனே, அந்த உழைப்பில் ஒரு சிறு பகுதி தர்மமாக மாற வேண்டும். நீங்கள் சம்பாதிக்கும் 100 ரூபாயில் 1 ரூபாயையாவது ஒரு வாயில்லா ஜீவனுக்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ கொடுத்து பாருங்கள். அந்த 1 ரூபாய் உங்கள் மிச்சமிருக்கும் 99 ரூபாயை பாதுகாக்கும் அரணாக மாறும். இதுதான் அக்ஷய பாத்திரத்தின் ரகசியம். வீட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். எந்த வீட்டில் சத்தம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்காது. ஒருவருக்கு கோபம் வரும்போது மற்றவர் மௌனமாக இருங்கள். அந்த மௌனம்தான் உங்கள் வீட்டின் செல்வத்தை சேமிக்கும் வங்கி. உங்களுக்கு எதிராக யாராவது வருகிறார்களா? உங்களை திட்டி பேசுகிறார்களா? அவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உனக்கும் நல்லது நடக்கட்டும் என்று மனதிற்குள் சொல்லுங்கள். உங்கள் எதிரில் வருபவர் உங்கள் எதிரி அல்ல. அவர் உங்கள் பொறுமையை சோதிக்க வந்த ஒரு கருவி என்று நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் ஆற்றல் வீணாகாது. அந்த ஆற்றல்தான் உங்களுக்கு பணத்தை தேடித்தரும் புத்தியை தரும். மக்களே, காசு என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை உங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டுமென்றால் உங்கள் மனதை முதலில் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறர் மீது பொறாமைப்படாதீர்கள். மற்றவர் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும்போது பிரபஞ்சம் உங்களை நன்றாக வைத்திருக்கத் தொடங்கும். இன்று முதல் ஒரு விரதத்தை மேற்கொள்ளுங்கள். தினமும் ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்கள். அது எறும்பாக இருக்கலாம், காகமாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதராக இருக்கலாம். உதவி செய்யும்போது உங்கள் கர்மா குறையும். கர்மா குறையும் போதுதான் நீங்கள் படும் கஷ்டங்கள் விலகும். ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள். சிறிது நேரம் இறைவனின் பாதத்தில் அமருங்கள். எல்லாம் அவன் செயல் என்று சரணடையுங்கள். நீங்கள் பாரத்தை இறக்கி வைத்தால் இறைவன் அதை சுமப்பார். நீங்கள் சுமக்க நினைத்தால் பாரம் அதிகமாகத்தான் செய்யும். புரிகிறதா? செல்வம் என்பது உங்கள் கையில் இல்லை, உங்கள் செயலில் இருக்கிறது. தர்மத்தை செய்யுங்கள். தயாள குணத்தோடு இருங்கள். உங்கள் கையில் பணம் தங்கும். வீட்டில் மகாலட்சுமி குடிபுகுவாள். கடன் தொல்லைகள் சூரியனை கண்ட பனி போல மறையும்.